ஹலோ, உங்களதா? என்னாச்சு? எதுவுமே பேசாம ஷாக்கா நிக்கிறீங்க? இல்ல, மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதான் உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டி ரொக்கியை காப்பாத்தினப்போ நான் தான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. அது வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு சிக்னல்ல ஹெல்ப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்தீங்க. அதையும் நான் தான் பார்த்தேன். அதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க என்ன எப்போ எங்க பாத்தீங்க? இந்த இடத்துல தான் மணி சத்தம் கேட்டு முதல்ல உங்களை பார்த்தேன். அன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட பேசிடலான்னு வந்தேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டீங்க. ஆனால் என் மனசில் செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்கே மணி சத்தம் கேட்டாலும் உங்கள் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டேன், நிம்மதியாயிடுச்சு. ஆனால் என் மனசுலேருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுது. என்னது? ஓம் நமோ பிராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமஸ்தே ஸ்வலம்போதராய ஏகதந்தாய விஜ்ஞ விநாசினே சுசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமோ நமः மகாகணபதே நமः கற்பூர் நீராஞ்சனதீபம் தரிசயாமி. ஊரெல்லாம் எப்படி பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கும் பெத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலியா. ஒழுங்கா குளிடானா அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான்னு. டேய், சூர்யா ஓட்டின வண்டியை கேட்டா வாங்கி கொடுத்தேன். இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சி குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா அண்ணே. இவனா? அடடே வாங்க பைக்கார தம்பி வாங்க. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இதை இப்படியே திருப்பி போட்ட வேண்டியானே, இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற? எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரெஃபர் பண்ணா. பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா, எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையாடா, எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க் காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ, பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க? டேய், அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? கேதுல அக்கவுண்ட். கேட்டியா? ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு? அதானே. அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க, நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி செண்பகா லாரி சர்வீஸ் வழியா வருது. அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசம் செக் இப்பவே கொடுத்துறேன். கள்ள செக்கா? கள்ள செக்கோ நல்ல செக்கோ செக் கொடுத்தோம்ல. இப்ப நாங்க செக் வப்பம் இல்ல. எப்படி வைப்பீங்க? கள்ள செக் அடிச்ச குற்றத்துக்காக கவர்மெண்ட ஏமாத்துனதுக்காக உன்னை கோர்ட்டு படிக்கட்ட ஏத்தி உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல. நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா. டேய், நீ இந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி போனா தானடா நான் கோர்ட்டு படிக்கட்டு ஏறுவேன். டேய், மத்த நேரம்ல அறுவாள் எடுக்கிறேன் இப்போ எடுத்து வெட்டுறா. போயிட்டாடா, என்னைய தேங்க. சரிடா, தப்பிச்சுடா சாமி. ஹலோ கந்தா, அந்த செக் மேட்டர் என்னாச்சு? சார், இவங்க கூட என்னால மாரடிக்க முடியல சார். கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கள்ள செக் அடிக்கிறாங்க சார். மொத்தத்துல நமக்கு ரிவிட் அடிக்கிறாங்க சார். பேசாம பிசினஸ் மாத்திடுவோம் சார். ஏய் ஸ்டூபிட், என்னடா உளறற? உயிர் தப்பிச்சு வந்திருக்க சார். நான் நேர்ல வந்து சொல்றேன் சார். எங்க சார் குழந்தைங்க யாரையுமே காணோம்? எல்லாம் பிரேயர் ஹால்ல இருக்காங்கம்மா. ஓ ஓகே. வேதா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? பூஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. குழந்தைங்கள பாத்துட்டு போயிடலாம்ப்பா. நீ பாத்துட்டு வா, நாங்க போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றோம். அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி, பூஜா கேட்டு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு. ஓகே சரி, பை. ஓகே பை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுப்பவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வமின்றி யாரும் இல்லை. இந்தாங்க. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அங்கிள். வெல்கம். வாங்க. பாய் அங்கிள். ஏய், what a surprise. ஆமாம், நீங்க எப்படி இங்க? உங்களை மாதிரிலாம் என்னால பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. ஏய்,
ஏதோ சின்னதா என்னால முடிஞ்சது. இங்க உங்களை பத்தி சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்குள்ள என்ன சோகங்கள் இருந்தாலும் இங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைங்களோட முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தா போதும், மனசு லேசாயிடும். எக்ஸாக்ட்லி. ஆமா, எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எனக்கு எதுவும் இல்லையா? சிச்சி அது இல்ல, கிஃப்ட் கொடுத்தீங்களே அந்த மாதிரி ஏதாவது? ஓ கிஃப்டா? ம். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட். எப்போதும் என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அக்கா அக்கா என்னடா இந்த நேரத்துல? அக்கா ஹோம்ஒர்க் செய்யணும், கொஞ்சம் பென்சில் சீவிதாக்கா. ஆமா, ஷார்ப்னர் என்னாச்சு? ஷார்ப்னர் தொலைஞ்சிருச்சுக்கா. ஒரு பொருளை ஒழுங்கா வச்சுக்க தெரியாது. கொடு. இந்தா. ராத்திரி 11 மணிக்கு பென்சில் சீவனுங்கிறது என்னோட தலை எழுத்து. யாரால மாத்த முடியும்? ஹலோ வேதா, என்ன இந்த நேரத்துல? உனக்கு ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் விரல்ல அடிபட்டு ரத்தம்? am I right? எப்படிங்க? இப்பதான் தம்பிக்கு பென்சில் சீவி கொடுக்கும்போது விரல்ல வெட்டிடுச்சு. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான். உனக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா அது நிஜமாவே நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் எனிவே, டேக் கேர். குட் நைட். குட் நைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vijay. Happy birthday to you. இந்தடா. Many more happy returns of the day, na. Thank you so much. வாங்க. Many more happy returns of the day. Thank you. Happy birthday to you. Thanks a lot. Wish you happy birthday. Thank you auntie. Many more happy returns of the day. Thanks for coming. அண்ணா, என்ன வதன்? என்னோட ஒரு ஸ்மால் கிஃப்ட்ண்ணே. வாவ், லவ்லி. ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கடா. குட் ஜாப். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க் யூ வெரி மச். அம்மா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான்ப்பா. அம்மா எங்கண்ணே? அப்பவே போயிட்டாங்க தம்பி. ஏய் வேதா, அந்த பொண்ணை பாரு, உன்னோட அழகா இருக்கா. கண்ணை நோண்டிடுவேன். ஒத்துக்க மாட்டீங்களே. சரி சரி, வேற ஏதாவது வேணுமா? ஐயோ வேண்டாம், போதும். ஓகே, என்னோட பர்த்டே ட்ரீட் நான் உனக்கு கொடுத்துட்டேன். பதிலுக்கு நீ என்ன தர போற? ட்ரீட்டா இல்லை கிஃப்டா? ரெண்டுமே. ரெண்டுமே வா. சரி கொடு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணுமா? எதுக்கு? மூடுங்க சொல்றேன். ஓகே. ஒன்றும் இல்லை. அப்ப போலாம். விஜய், மழை வர மாதிரி இருக்குல்ல? ஆமா. சீக்கிரமா போயிடலாமா? போயிடலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, மழை வந்துருச்சு பாரு. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழை விட்டு போகலாம். சரி சரி, நிறுத்து. முதல்ல நீ உள்ள போய் நில்லு. விஜய், இங்க வா. வா. ஏதோ
வாசனை மூக்கு தொலைக்குது. இந்த மழைக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த மழையில எங்க போய் வாங்குறது? ஏய், எங்கேயும் போக வேண்டாம். அங்க பாரு ஏதோ இருக்கு. இரு வரேன். ஏய் பாத்து. ஹேய், ஆம்லெட். ஐயோ சூப்பர் டேஸ்ட் பா. இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை நான் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. ஆமா, ஆம்லெட்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் இவ்ளோ டேஸ்ட். எல்லாத்தையும் நீயே முடிச்சிடாத. அப்பா பாப்பா என்ன மலை மலைக்கு ஒதுங்கி இருக்கீங்களா? உட்காருங்க. என்னது ஆம்லெட்டை காலி பண்ணிட்டீங்களா? ஆசையா போட்டு வச்சிருந்த ஆம்லெட் அபேஸ் பண்ணிட்டியா தோற? என் வீட்டுக்கு கதவுல உள்ள வந்துட்டீங்க நியாயம். அதுக்காக நான் சாப்பிட வச்சிருந்த ஆம்லெட்டையும் சேர்த்து காலி பண்ணிட்டீங்களா? நியாயமா தோற? சொல்லு. இதுக்கு என்ன வருத்தப்படுறீங்க? ஒரு கட்டிங் போட்டாதான் இருங்க. தாங்கும் போல இருக்கு. காசு தரேன். டசன் கணக்குல முட்டை வாங்கி ஆஹா. ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க. பிரமாதம் போ. தோற நீங்க சாப்பிட்டது சாதாரண ஆம்லெட் இல்ல, அதுல மேஜிக் மஷ்ரூம் கலந்துருக்கேன். மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னா? அது ஒரு வகை காளான். கொடைக்கானல் மலை மேல விளையுது. மாஸ்க் ஒரு தாட்டி ஒருத்தன் கொண்டு வருவான். கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு, அதுலதான் ஆம்லெட் போட்டிருந்தேன். அதை 2 பேரும் சாப்பிட்டீங்களே. சரி விடுங்கண்ணே. சாதாரண காளானுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அதை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் தோற. அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே சொர்க்கத்துல மதுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கலர் கலரா பூவா தெரியும். எனக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? ஓகே, நீங்க முட்டை கொடுத்த துட்டு 100 ரூபாய் இருக்கு. நச்சுன்னு ஒரு கோட்டை ஏத்திடுறேன். எனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னா நான் அங்கேயே மட்டை ஆயிடுவேன். மழை விட்டதுக்கு அப்புறம் 2 பேர் போங்க. வட்டமா தோற, வட்டமா பாப்பா. அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரி ஏதோ கலர் கலரா தெரியுதுல்ல? ஆமாமா, எனக்கு ஏதோ கலர் கலரா தான் தெரியுது.